வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றிய அதன் வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 4 முறை வரக்கூடிய இந்த புண்ணிய காலம். மாசி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம். இந்த 4 நாள், வருடத்துக்கு 4 நாள். இந்த நாள் நம்ம தவற விடாமல் அந்த வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் குறைபாடுகளும் நீக்கக்கூடிய ஒரு நன்னாளுங்க இந்த நாள். எப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், எந்த பெருமாள் இருந்தாலும் உங்க ஊரில் அருகாமல் இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமா சொல்றேன், கொடிகம்பம் இருக்கணும். அந்த பெருமாள் கோயில்ல கொடிகம்பம் இருக்கக்கூடிய அனைத்து பெருமாள் கோயிலும் சென்று 27 தடவை வலம் வரணும். அந்த சுவாமியை வலம் வரணும். அதே போல 108 திவ்ய தேசங்கள் ஸ்தலங்களாக இருந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த 108 திவ்ய தேசம் என்பது மங்களாசாசனம் பாடக்கூடிய அந்த கோயில்கள். அங்கே போய் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லை எங்களால் போக முடியலன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கொடிகம்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 27 தடவை நீங்கள் வலம் வந்து சுவாமியை வணங்கினா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் போக்குங்க. அந்த வழிபாடு எப்படின்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது இன்னொன்று சொல்லிடுற முக்கியமான விஷயம், நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது இங்கே வலம் வரக்கூடாது. மெயினான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா சுவாமியை அபிஷேகம் செய்யும் போது நீங்கள் பாட்டு வலம் வந்தீங்கன்னா அதோட பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். அதால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போய் சுவாமியை வலம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. அபிஷேகம் செய்கிற நேரத்தில் நீங்கள் வலம் வரக்கூடாது. முக்கியமான விஷயம். இப்போ என்ன வழிபாடு சொல்கிறேன். நீங்கள் நேராக கோயிலுக்குள்ளே போங்க. பெருமாள் கோயில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடிகம்பத்தில் கீழே விழுந்துட்டு தான் நீங்கள் உள்ளேயே போகணும். உள்ளே போகும்போது கொடிகம்பத்து அருகாமல் இருக்கின்ற கிருடாழ்வாரை வணங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். மற்ற கோயில் நீங்கள் கோயிலெல்லாம் சுற்றி கடைசியாக நீங்கள் கொடி மரத்தில் விழுந்து கும்பிடலாம். ஆனால் பெருமாள் கோயிலில் மட்டும் நீங்கள் உள்ளே போகும்போது முன்னாடியே நீங்கள் கொடிகம்பத்தில் வணங்கி தான் உள்ளே போகணும். எப்போவுமே பெருமாள் கோயில் போனீங்கன்னா எப்போவுமே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அதே போல் பெருமாள் கோயிலுக்கு இங்கே போகும்போது முதல்ல வணங்கக்கூடியது யாருன்னா தாயாரை வணங்கிட்டு தான் நீங்கள் பெருமாளை வணங்கணும். எப்போவுமே நேராக போய் பெருமாளை வணங்கக்கூடாது. ஏன்னா வரம் என்பது அம்மா சொன்னாதான் அப்பா வரம் கொடுப்பார் இல்லையா? அதால் நீங்கள் தாயாரை வணங்கிட்டு தான் பெருமாளை வணங்கணும். அதே போல் அபிஷேகம் செய்கிற நேரத்தில் நீங்கள் வலம் வரக்கூடாது. இப்படிங்க நம்ம கணக்கு வச்சுக்கலான்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். உள்ளே போகிறோம் அதுவும் கணக்கு வச்சுக்கணுமான்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. முதல்ல போயிட்டு தாயாரை வணங்குங்க. அப்புறம் சுற்றி பெருமாளை வணங்குங்க. பெருமாளை வணங்கிட்டு தீபாராதனை காட்டிட்டு முடிச்சப்புறம் 27 புஷ்பங்கள் கையில் வச்சுக்கோங்க. 27 புஷ்பங்கள் கை வச்சுட்டு சுவாமியை வணங்கி அந்த கொடிகாம்பம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வணங்கி ஒரு சுற்று வாங்க. ஒரு சுற்று வந்தப்புறம் முதல்ல ஒரு பூ வைங்க. ஏன்னா ஒரு சுத்தம் நம்ம முடிச்சாச்சு இல்லையா? அதே போல் 26 தடவை சுற்றி வாங்க. அந்த 27வது சுற்று வரும்போது அடிப்பிரதர்ஷனம் வைக்கணும். மெயினான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 27 தடவையும் சுற்றி வந்துடுறாங்க. 26 தடவை சுற்றி 27வது பார்த்தீங்கன்னா அடிப்பிரதர்ஷனம் வைக்கணும். ஒவ்வொரு காலாக வச்சு நம்ம சுற்றி வரணும். இந்த மாதிரி சுற்றி வந்த பிறகு நேராக சுவாமியை போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே போல் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வலம் வரும்போது சுவாமிகளின் மந்திரங்கள் சொல்லுங்க. ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்குது. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா பெருமாளுடைய திருநாமங்கள் இருக்குது. அச்சுதாய நமக, மதவாய நமக, மதுதாய நமக, பக்த வச்சலாய நமக, இந்த மாதிரி நாமங்கள் நிறையா இருக்குது. அவருடைய நாமங்கள் சொல்லிக்கொண்டே நீங்கள் வலம் வரலாம். அதே போல் அந்த டயத்தில் உங்கள் மனதுக்குள்ளே நினைச்சிங்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது அனைத்தையும் தீர்க்க வைக்க வேண்டும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தீர்க்கக்கூடிய முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன கஷ்டங்கள் முதல்ல தீருங்க. நீங்கள் சுவாமியை வணங்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன கஷ்டங்கள் நீரும். மன சஞ்சலங்கள் இருக்காது. மனசு ஒரு பாரமாக இருக்கும் இல்லையா, அது எதுவுமே இருக்காது. இந்த வழிபாடத்தால் உங்களுக்கு, இந்த வழிபாடு செய்கிறதால உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும். கடன்கள் பிரச்சனை இருக்காது. வீட்டு பிரச்சனைகள் இருக்காது. உங்கள் சுற்றியுள்ள எத்தனை பிரச்சனை இருந்தாலும் முதல்ல அது போகுங்க. அப்புறம்தான் உங்களுக்கு செல்வங்கள் சேரும்.
நம்ம அடுத்தபடி வைக்கிறதுக்கு முதல் காரணம் தடையாக இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம். பணக்கஷ்டம், பிரச்சனைகள். இந்த 3 உங்களுக்கு இல்லாமல் விடும். இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணணும். வருடம் பண்ணணும். வருடம் வரக்கூடிய அந்த 4 நாள் கூட நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறுபடும். இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த நாட்கள் தவற விடாமல் ஞாபகம் வைத்து கொண்டு இந்த வழிபாடு தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மென்மேலும் மேலே உயரும். மாற்றங்கள் நிறைய நீங்களே எதிர்பார்க்கலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். தவறாமல் இந்த வழிபாடு செய்து வாழ்க்கை மென்மேலும் வளர்த்து கொள்ள இறைவனை வேண்டுகிறேன். இந்த சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.